இந்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஏற்கனவே வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மணி நேரம் மார்க்கெட் இருக்குது. இப்போ நான் அன்றைக்கி சொன்னேன், விவேப்புக்கு வந்து எப்போ கீழே நம்மளுடைய இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் வருதோ அப்போவே நம்ம வந்து செல்லிங் போகலாம் அப்படின்னு சொன்னேன். நான் இதில் 2 செல்லிங் போனேன். ஒன்று வந்து இந்த இடத்துல போனேன், பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தோன்னா இங்கே எக்ஸிட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டில் வந்துச்சு. அந்த கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரேட் பண்ணேன். ஸோ இப்படி தான் இது வந்து செல்லிங் பண்ணுறது வந்து இப்படி தான் செய்யணும். இதில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே கேமரா பைவட் பற்றி சொல்லியிருக்கேன். அந்த அதில் ரிவர்ஸ் ஆகும்போதும் பண்ணியிருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு நல்ல ட்ரேட். ஏன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம ரொம்ப இறங்கும்னு பார்த்தோம். ஆனால் இறங்குனுச்சு. கிட்டத்தட்ட 24,074 வரைக்கும் நிஃப்டி வந்துச்சு. இப்போ 24,500க்கு போயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம ரைட் சைடில் கவனிச்சுக்கணும். அப்பப்போ அப்படி கவனிச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ பாருங்க, நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ் நான் போட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆர்டர்ஸை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 65.21 நம்ம வந்து செல் பண்ணிவிட்டு 55 அது ட்ரிக்கரு, ஆனால் அது 56ல் ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் அந்த ட்ரேடு. இப்போ 65 நம்ம 65 எங்கே இருக்குது பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 65 கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இதை கட் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரேட் எடுக்கும்போது லெஃப்ட்டை பாருங்கள் அப்படின்னு. ஸோ அந்த லெஃப்ட்டை பார்க்குறப்ப இந்த இடத்துல 65, 66 இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்போது ட்ரேட் எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது இங்கே வரும்போது அதை வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. வச்சுருந்தா இன்னும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா இன்னும் கீழே தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நிஃப்டி மேலே ரிவர்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் இந்த மாதிரி வாலட்டைலான ஒரு டயத்தில் இந்த மாதிரியான, அதாவது பட்ஜெட்டு இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட் இருக்கிற நாள்களில் நான் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பட் இந்த ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இன்றைக்கி டோட்டலாக நமக்கு வந்து கிடைச்ச ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடைச்சா 23,000 நமக்கு வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிது. அதில் ஒன்று வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 24,400 பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதில் நமக்கு ஒரு 7,000 லாஸு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்த எல்லா ட்ரேடுமே வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். இன்றைக்கி நம்ம இது டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். ஐடிஎஃப்சி வந்து இன்றைக்கி டிவிடெண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு அக்கௌண்ட்டில். யாருக்கெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்திருக்கும். அது ஒரு 500 வந்தது. ஸோ அதனால நான் அதுக்கு வந்து அந்த 5 ஷேர் வாங்கி போட்டேன். இதை கூட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதை வாங்குங்க இதை வீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேர்னிங் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அடிப்படையான தகவல் கொஞ்சமாக உங்களுக்கு தகவல் கிடைக்கும். அதை வச்சு இங்கே ஒரு சீசன் ட்ரேடராக மாறலாம். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய சேனலோட நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் வீடியோட உங்களை நல்லா சந்திக்கிறேன்.